அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்பாக நெல் விவசாயிகள் புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து முழு விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். அஸ்வினி, நெல் விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குறித்த புகார்களை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய எம்டி அவருடைய தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக புகாராக தெரிவிக்கலாம் என்று தற்போது ஒரு அறிவிப்பினை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக மாநிலம் முழுவதும் நெல் பயிரிடக்கூடிய விவசாயிகளுடைய நலன் கருதி 2600க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும், இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஒவ்வொரு நாளும் 12,800 எண்ணிக்கையிலான விவசாயிகளிடமிருந்து சுமார் 60,000 மெட்ரிக் டன் வரையிலான நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்குண்டான தொகை விவசாயிகள் வங்கி கணக்கில் மின்னணு பண பரிவர்த்தனை மூலமாக நேரடியாக வரவு வைக்கப்பட்டு நெல் நகர்வு செய்யப்பட்டு வருகிறது என்றும், சில நெல் கொள்முதல் மையங்கள்ல கொள்முதல் செய்யப்படக்கூடிய நெல் மூட்டைகளுக்கு கையூட்டு வாங்குவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த காரணத்தினால் நுகர்பொருள் வாணிப கழகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தலைமைச் செயலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய இலவச உதவி எண் மூலமாக விவசாயிகள் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் மண்டல மேலாளர், முதுநிலை மண்டல மேலாளர் உள்ளிட்டவருடைய அலைபேசி எண்களும் விவசாயிகளுடைய பார்வைக்காக இருக்கிறது. அவர்கள் அந்த எண்ணிலும் அவர்கள் புகார் தெரிவிக்கலாம். இத்தகைய புகார்களை தடுத்திடக்கூடிய வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கூடுதல் பதிவாளர் நிலையில பிரத்யேக கண்காணிப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவன் கீழ் 8 குழுக்கள் முழுமையாக செயல்பட்டு வருகிறது என்றும், ஜனவரி 2025 முதல் இதுவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி மற்றும் விளாப்படி ஆகிய இடங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் இலுப்பை விடுதி ஆகிய இடங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் கையூட்டு பெறுவதாக வந்த புகாரை அடுத்து விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல தற்காலிக மற்றும் பருவகால பணியாளர்கள் பொறுத்தவரை அவர்கள் மீது எழக்கூடிய புகார்களின் உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டால் அவர்கள் உடனுக்குடன் பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுவார்கள். நிரந்தர பணியாளர்களை பொறுத்தவரை தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் நெல் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு கையூட்டு பெறக்கூடிய அவர்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் அவருடைய அலைபேசி எண் 9445257000 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்தியாக கூட புகாரை தெரிவிக்கலாம். அந்த புகார்களுக்கு ஆதாரமாக ஆவணங்களோ அல்லது காணொலிகளோ இருந்தாலும் கூட அதை வாட்ஸ்அப்பில் நேரடியாக அனுப்பலாம் என்று தற்போது மேலாண்மை இயக்குனர், நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அஸ்வினி.